உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய முக்கிய செய்திகள். ஊரடங்கு நீக்கப்பட்டிருந்தாலும் கொரோனா நீங்கவில்லை. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க பிரதமர் வேண்டுகோள். நீட் தேர்வு முடிவு குறித்து களங்கம் கற்பித்தால் நடவடிக்கை. தேசிய தேர்வு முகமை கடும் எச்சரிக்கை. ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் தப்பிக்கவே முடியாது. சட்டப்படி தண்டிக்கப்படுவர் என ஸ்டாலின் திட்டவட்டம். மதுரையில் கொரோனாவுக்கு 5000க்கும் அதிகமானோர் பலி. உண்மையை அரசு மறைத்தது ஆர்டிஐ மூலம் அம்பலம். கலப்பட நாட்டு சர்க்கரையில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் உணவுக் குழலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். ஊரடங்கு நீக்கப்பட்டிருந்தாலும் கொரோனா நீங்கவில்லை என்பதால் பண்டிகை காலத்தில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதன் பாதிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு அவர் அவ்வப்போது உரையாற்றி வருகிறார். ஊரடங்கு தளர்வு, வடகிழக்கு பருவமழை, தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள் உள்ளிட்டவற்றால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் ஆபத்து உள்ள நிலையில் நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி மூலம் பிரதமர் திரு மோடி நேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கொரோனா வைரசுக்கு எதிராக இந்தியா மிக நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் தைரியத்துடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதாகவும் கூறினார். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் கொரோனா வைரஸ் இன்னும் நீங்கவில்லை என்று திரு மோடி தெரிவித்தார். பல நாடுகளில் கொரோனா அலை 2 தொடங்கியுள்ளதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். हमें ये भूलना नहीं है कि लॉकडाउन भले चला गया हो, वायरस नहीं गया है। बीते 7-8 महीनों में प्रत्येक भारतीय के प्रयास से भारत आज जिस संभली हुई स्थिति में है, हमें उसे बिगड़ने नहीं देना है. கொரோனா வைரசுக்கு இதுவரையில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறிய திரு மோடி, அதற்கான தீர்வு கிடைக்கும் வரை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். குளிர்காலம், நவராத்திரி, தீபாவளி பண்டிகைகள் வருவதால் அடுத்த சில மாதங்களை பொதுமக்கள் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்கா, பிரேசில் நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் தொற்று பாதிப்பு மற்றும் இறப்பு விகிதம் மிகவும் குறைவு என்று திரு மோடி கூறினார். இந்தியாவில் 10 லட்சம் பேரில் 5500 பேருக்கு மட்டுமே தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் 25,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் 10 லட்சம் பேரில் 83 பேர் மட்டுமே கொரோனாவில் உயிரிழந்துள்ளதாகவும் அமெரிக்கா, பிரேசில், ஸ்பெயின், பிரிட்டன் நாடுகளில் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் திரு மோடி கூறினார். நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக களங்கம் கற்பிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை எச்சரித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தகுதி தேர்வு கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதிய இந்த தேர்வின் முடிவுகள் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டன. இதில் பல குளறுபடிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. சென்னை மந்தவெளியைச் சேர்ந்த தேர்வர் ஒருவரின் OMR ஷீட் விடை எதுவும் எழுதப்படாமல் இருந்ததாகவும் தேர்வில் அவருக்கு 0 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் தேர்வர் தரப்பில் கூறப்பட்டது. ராஜஸ்தானைச் சேர்ந்த மிருதுல் ராவத் என்ற தேர்வருக்கு தேர்வு முகமை வெளியிட்ட முடிவின்படி 329 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்வு முகமையை அவர் தொடர்பு கொண்டு குளறுபடியை சுட்டிக்காட்டியதால் பட்டியல் திருத்தப்பட்டு அவருக்கு 650 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் பழங்குடியினர் பிரிவில் மிருதுல் ராவத் இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருத்தப்பட்ட OMR ஷீட் எனப்படும் நீட் தேர்வு தாள்கள் முழுமையான ஆய்வுக்கு பிறகே முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாணவருக்கு 650 மதிப்பெண்களுக்கு பதில் 329 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக வெளியான தகவலும் போலியானது, ஒருதலைபட்சமானது என்று தேசிய தேர்வு முகமை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்வு முகமை அறிவித்துள்ள முடிவுகள் சரியானதே என்றும் முடிவுகள் தவறானவை என்று ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்தி வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குளறுபடிகளை சுட்டிக்காட்டினால் திருத்திக் கொள்ள வேண்டிய தேசிய தேர்வு முகமை சர்வாதிகார போக்குடன் எச்சரிக்கை விடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் எந்த திசைக்கு சென்றாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் காணொலி காட்சி மூலம் பேசிய அவர், கொடநாடு பங்களாவில் கொலை செய்து கொள்ளையடித்ததில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெயரே அடிபட்டதாக கூறினார்.
நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் அதை வைத்து விலக்கு பெற முடியாத ஆட்சி இது என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அவரது துறையில் நடப்பதே தெரியவில்லை என்றும், சட்ட அமைச்சர் திரு CV சண்முகத்திற்கு நீட் சட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதே தெரியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிமுக அரசு மீது அடுக்கடுக்காக குற்றம் சாட்டிய திரு ஸ்டாலின், இதிலிருந்து மக்களை திசை திருப்பவே முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வமும் சண்டை போடுவது போல் நாடகமாடி வருவதாக கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி தர்ம யுத்தம் தொடங்கிய திரு பன்னீர்செல்வம் அது தொடர்பான விசாரணைக்கு தடையாக அதர்ம யுத்தம் நடத்தி வருவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திரு பன்னீர்செல்வமும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரும் ஆறுமுகசாமி ஆணையம் முன் ஏன் ஆஜராகவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமானவர்கள் எந்த திசைக்கு சென்றாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இப்போ ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பதவி போனதும் பாருங்க, இருவருமே ஆளுக்கு ஒரு திசையில போயிடுவாங்க. அவங்க எந்த திசைக்கு போனாலும், எங்க தலைமறைவானாலும், அம்மையார் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். கொடநாடு கொலை, கொள்ளை விவகாரம் எதுவாக இருந்தாலும் சரி, லஞ்ச லாவண்ய வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் சட்டபூர்வமாக நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். எடப்பாடி திரு பழனிசாமிக்கோ திரு பன்னீர்செல்வத்திற்கோ ஜெயலலிதாவின் மீது உண்மையான பற்று இருந்திருந்தால் அவரது மரணத்தில் உள்ள மர்மத்தை உடைத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். தாங்கள் பதவிக்கு வர காரணமாக இருந்த ஜெயலலிதாவுக்கே நன்றி இல்லாத அவர்கள் தமிழக மக்களுக்கு எப்படி நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும் திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கொரோனா காலத்தில் மதுரை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 5500க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு பிரம்மா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பியிருந்த கேள்வியில், மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கடந்த மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரை எத்தனை பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் என வினவியிருந்தார். இதற்கு பதிலளித்த மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை உதவி இயக்குநர், மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் 5365 பேரும், உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் 22 பேரும், சோழவந்தானில் 16 பேரும், மேலூர் அரசு மருத்துவமனையில் 16 பேரும், பேரையூரில் 32 பேரும், திருப்பரங்குன்றத்தில் 5 பேரும், திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் 51 பேரும் என மொத்தம் 5511 பேர் இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இதே காலகட்டத்தில் மதுரையில் 245 பேரும், மதுரை மாவட்டத்தில் 436 பேரும் உயிரிழந்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய திரு பிரம்மா, உண்மையான கொரோனா இறப்புகளை மறைத்து தமிழக அரசு தவறான தகவல்களை அளித்துள்ளதாக கூறினார். மதுரை மாவட்டத்தில் மட்டும் மார்ச் முதல் செப்டம்பர் மாதம் வரை 5511 பேர் இறந்து உள்ளார்கள் என்றும், அதே மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயால் 435 பேர் இறந்து உள்ளார்கள் என்று தகவல் வழங்கியுள்ளார்கள். அரசு அளித்துள்ள புள்ளி விவரங்களை பார்க்கும் போது கொரோனா உயிரிழப்புகளை அரசு திட்டமிட்டே குறைத்து சொல்கிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக திரு பிரம்மா கூறினார். கொரோனாவில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து காட்ட இத்தகைய முறைகேடுகளில் அரசு ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வெள்ளை சர்க்கரையையும் வேதி பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்படும் கலப்பட நாட்டு சர்க்கரை மற்றும் வெல்லத்தால் உணவுக்குழல் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த பிலிக்கல்பாளையம், அண்ணாநகர், கபிலர்மலை, ஜேடர்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெரும்பாலான ஆலைகளில் நாட்டு சர்க்கரை, குண்டு வெல்லம், அச்சு வெல்லம் உள்ளிட்டவற்றை கரும்பு சாறிலிருந்து தயாரிப்பதற்கு பதிலாக வெள்ளைச் சர்க்கரையில் வேதிப் பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்படுகின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி MP திரு AKP சின்ராஜ் சின்னசோழிப்பாளையம், திருமல் பகுதிகளில் உள்ள ஆலைகளில் திடீர் சோதனை நடத்தினார். அப்போது 3 ஆலைகளில் வெள்ளைச் சர்க்கரையில் இருந்து பாகு எடுப்பதும், மைதா மற்றும் சூப்பர் பாஸ்பேட் உரம் உள்ளிட்ட வேதிப் பொருட்களை கலந்து குண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை உள்ளிட்டவற்றை தயாரிப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் வட்ட வழங்கல் அதிகாரியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வேதிப் பொருட்கள் சேர்த்து சுத்தப்படுத்தப்பட்ட வெள்ளை சர்க்கரையுடன் மீண்டும் வேதிப் பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்படும் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தும் மக்களுக்கு உணவுக்குழல் பிரச்சினை, நரம்பு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரித்தனர்.
ஏற்கனவே கரும்பு சாற்றை காய்ச்சி மருந்து போட்டு கிடைப்பதுதான் வெள்ளை அஸ்கா. அதே வெள்ளை அஸ்காவினை மீண்டும் ஒரு முறை போட்டு எரித்து செய்கிற பொழுது அது விஷமாக மாறக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. அது மனித உடலில் மெல்ல கொள்ளும் விஷமாக மாறக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது என்று விவசாயிகளே கூறுகிறார்கள். வெள்ளை சர்க்கரையில் இருந்து நாட்டு சர்க்கரை தயாரிக்கப்படுவதால் கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய முறையான விலை கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. ஆனால் கலப்படம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நாமக்கல் மாவட்ட உணவு கலப்பட தடுப்பு அலுவலர் டாக்டர் அருண் கூறினார். உணவு மாதிரிகள் எடுத்து உணவு பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் ரிப்போர்ட் பேஸ்டு நம்ம வழக்குகள் தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு. நம்ம பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சுத்தமான கலப்படம் செய்யப்படாத வெல்லம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம உணவு பாதுகாப்புத்துறை மூலமா தீவிர நடவடிக்கை எடுத்துட்டோம். வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளதால் வெள்ளை சர்க்கரையை கைவிட்டு நாட்டு சர்க்கரையை நோக்கி பொதுமக்கள் நகர்ந்து வரும் நிலையில் கலப்பட நாட்டு சர்க்கரை தயாரிப்பு அதற்கு முடிவு கட்டும் வகையில் அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரி அணை வேகமாக நிரம்பி வருவதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி 52 அடி கொள்ளளவு கொண்ட கிருஷ்ணகிரி அணையில் 48 அடிக்கு நீர் இருப்பு உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 50 அடியை எட்டும் போது அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயச்சந்திர பானு தெரிவித்துள்ளார். இதேபோல ஆந்திர மாநிலம் அம்மம்பள்ளி அணையில் இருந்து 300 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பள்ளிப்பட்டு வட்டாரங்களில் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஏரி, குளங்களில் மழை நீர் நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை புதுக்கோட்டை, வடகாடு, கொத்தமங்கலம், கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருமையம், கடியாப்பட்டி, லேனா விளக்கு உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடியுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மத்திய கிழக்கு, மேற்கு வங்க கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொறியியல் கல்லூரிகளுக்கு இணைப்பு வழங்கவும் அதை நிறுத்தி வைக்கவும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போதுமான ஆசிரியர்கள், வகுப்பறைகள் இல்லாததால் செங்கல்பட்டு மாவட்டம் சட்டமங்கலத்தில் உள்ள 2 தனியார் பொறியியல் கல்லூரிகளின் பல்கலைக்கழக இணைப்பை அண்ணா பல்கலைக்கழகம் நிறுத்தி வைத்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் 2020-21 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடத்த தடை விதித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் உத்தரவிட்டது. இந்த 2 உத்தரவுகளையும் எதிர்த்து கல்லூரிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக விதிகள் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டது என்று கூறி பல்கலைக்கழகத்தின் உத்தரவை ரத்து செய்தது. மேலும் 2 கல்லூரிகளுக்கும் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி நேரில் ஆய்வு செய்து புதிய உத்தரவை பிறப்பிக்குமாறு பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி திரு AP சாஹி, நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பல்கலைக்கழக இணைப்பு மீது நடவடிக்கை எடுக்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலுக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாக கல்லூரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கல்லூரிகளுக்கு இணைப்பை வழங்கவும் இணைப்பை நிறுத்தி வைக்கவும் சட்டப்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் விதிகளின்படியே தரமான கல்வியை வழங்க அண்ணா பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதிபதிகள் கூறினர். 2 கல்லூரிகளின் மனுக்கள் மீது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை பல்கலைக்கழக இணைப்பு நிறுத்தி வைப்பு உத்தரவை அமல்படுத்தக்கூடாது என்று அவர்கள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் புதிதாக 3094 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,94,030 உயர்ந்துள்ளது.
இது தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று ஒரே நாளில் 80,371 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 3,094 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 3வது நாளாக 4,000க்கும் கீழாக குறைந்துள்ளது. இதுவரை 91,12,067 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,94,030 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் 31 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 19 பேரும் நேற்று பலியானதை அடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,741 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 4,403 பேர் குணமடைந்ததை அடுத்து கொரோனாவில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 6,46,555 அதிகரித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 857 பேர் பாதிக்கப்பட்டதை அடுத்து தலைநகரில் கொரோனா தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 1,90,949 அதிகரித்துள்ளது. சென்னையை தவிர்த்து மற்ற 36 மாவட்டங்களில் 2,651 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையை தொடர்ந்து கோவையில் 263 பேரும், செங்கல்பட்டில் 191 பேரும், சேலத்தில் 169 பேரும், திருவள்ளூரில் 137 பேரும், திருப்பூரில் 125 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற மாவட்டங்களில் பாதிப்பு எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழந்த வருவாய்த்துறை ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அத்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா தடுப்பு பணியில் வருவாய்த்துறையினர் கடந்த 7 மாதங்களாக ஈடுபட்டு வரும் நிலையில் நோய் தொற்றுக்கு உள்ளாகி 2 வட்டாட்சியர்கள், 2 துணை வட்டாட்சியர்கள் உட்பட இதுவரையில் 6 பேர் பலியாகியுள்ளனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்க வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் நேற்று 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறையினர் அரசு அறிவித்த நிவாரணத் தொகை 50 லட்சம் ரூபாயை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீதான துறை மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சேலம் மல்டி ஸ்பெஷாலிட்டி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் எலிகள் நடமாட்டம் இருப்பது நோயாளிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கல், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு தலைமை மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் 3000 பேர் புறநோயாளிகளாக வந்து செல்லும் நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் உள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் எலிகள் நடமாடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்சிஜன் பைப் மீது எலிகள் ஓடி விளையாடி வருகின்றன. அவை கடித்த உணவை நோயாளிகள் உட்கொண்டால் மேலும் மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இன்னைக்கு பொதுமக்கள் வந்து இப்ப தனியார் நம்புறாங்களே அரசு மருத்துவமனை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட மருத்துவமனை நீங்க சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க. எலிலாம் அங்கேயும் இங்கேயும் நிறைய எலிகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய உபகரணம் எல்லாம் ஏறி குச்சி விளையாண்டு இருக்கு. இது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் அது கடிச்சு கட் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே மாவட்ட நிர்வாகம், அரசு நிர்வாகம் கவனம் செலுத்தி இந்த எலிகளை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும். ஆக்சிஜன் பைப்பை எலி கடித்துவிட்டால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கவும் வாய்ப்புள்ளது. நாகை மாவட்டம் கீழையூர் அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் விளைந்த நெல் வயல் வழியே சடலம் எடுத்துச் செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரட்சிவேலி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிப்பவர்கள் யாராவது இறந்து போனால் உடல்களை எடுத்துச் சென்று மயானத்தில் புதைக்க சரியான பாதை இல்லாமல் திண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் வயல்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இறந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்வதால் பயிர்கள் அனைத்தும் வீணாகின்றன. முதியவர் ஒருவர் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது உடல் வயல்வெளியில் எடுத்துச் செல்லப்பட்டது. நானும் முறையிடுக்கிறேன். யாரும் எந்த ஒன்றியச்சாரு, எந்த மாவட்ட சம்பந்தம் பிடிஓ இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார் எதுவுமே வந்து யாருமே முறையில்லை. முடியாத பட்சத்துக்கு இந்த பாமர மக்கள் எப்படிதான் வாழ்றது, என்ன செய்யுது, இதுக்கு என்ன சுடுகாடு எப்படி இருக்குன்னு தெரியல. மயானத்திற்கு உரிய வழி இல்லாதது குறித்து ஆளும் அதிமுகவினரே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி அபார வெற்றி பெற்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த டெல்லி அணியில் ஷிகர் தவானும் பிருத்வி ஷாவும் களமிறங்கினர்.
தொடக்க முதலே தவான் பவுண்டரி மற்றும் சிக்சர்களாக விளாசி ஸ்கோரை உயர்த்தினார். மறுமுனையில் பிருத்வி ஷா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஸ்டோனிஸ் ஆகியோர் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். எனினும் அபாரமாக ஆடிய தவான் 57 பந்துகளில் சதம் அடித்தார். கடந்த போட்டியிலும் சென்னை அணிக்கு எதிராக அவர் சதம் அடித்திருந்தார். தவான் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 106 ரன்கள் எடுக்க டெல்லி அணி 164 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணியில் தொடக்க வீரர்கள் லோகேஷ் ராகுல், மயங்க் அகர்வால் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் வந்த கிறிஸ் கெயில் 29 ரன்களும், நிக்கோலஸ் பூரன் 53 ரன்களும், மேக்ஸ்வெல் 32 ரன்களும் விளாசினர். இறுதியில் அந்த அணி 19 ஓவர்களில் 167 ரன்கள் குவித்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஊரடங்கு நீக்கப்பட்டிருந்தாலும் கொரோனா நீங்கவில்லை என்பதால் பண்டிகை காலத்தில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக களங்கம் கற்பிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை எச்சரித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு 681 பேர் பலியானதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் 5500க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.